ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவில் விபரீத காதல் அல்லது விபரீத உறவுகள் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு காணொலி. இந்த ஜாதகங்களை பார்த்து பலன் சொல்லும் பொழுது, இந்த பலனை மக்கள் நமக்கு சரி என்று ஆமோதிக்கும் பொழுதும், அல்லது அவர்கள் நீங்கள் சொன்னது மட்டுமல்லாமல் இன்னும் வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி நமக்கு தகவல் சொல்லும்போது, அந்த தகவலுக்கான அல்லது அந்த செயல்களுக்கான காரணங்கள் எந்த கிரகங்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரு வகையில் ஒரு இனம் புரியாத பயம் மனதில் வந்து போவதை கண்டிப்பாக உணர முடிகிறது. அப்படிப்பட்ட வித்தியாசமான உறவில் இருக்கும் ஒரு பெண் ஜாதகம். பாருங்கள் நண்பர்களே, 12/7/1991 பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இது 2:51 காலை நேரத்தில் பிறந்தது. ரிஷப லக்கணம். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சூரியன், சந்திரன், கேது. லக்கணத்துக்கு 3வது இடத்தில் குரு, புதன். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன். லக்கணத்துக்கு 8வது இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி, வக்ரம். லக்கணம் என்ற புள்ளி என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறது. இந்த முதல் அடியே பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு லக்கண அமைப்பு அல்லது லக்கண புள்ளி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன் என்று பார்த்தால், லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு சந்திரனோ, சந்திரன் என்ற வீட்டுக்குரியவனோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரங்களோ கனவுகளில் நினைத்து பார்க்க முடியாத அவமானங்களை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் 3க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. இந்த 3க்குரியவன் லக்கணத்துக்கு 4க்குரியவனுடைய நிலையையும் 3-2-3க்குரியவர்கள் இங்கு இலைமறைக்காயாக ஒரு பரிவர்த்தனை இருக்கிறது. இந்த பரிவர்த்தனையினால் பலமான அவமானங்களையும் சங்கடங்களையும் அள்ளித்தந்து விடுகிறது. இந்த பரிவர்த்தனைக்கு உட்பட்ட கிரகம் புதன். இந்த புதன் 5க்குரியவனும் அவனே. இதற்கு வித்தியாசமான நிலையில் நேசம், காதல் என்ற ஒரு அசிங்கத்தையும் இதை சொல்லி சமாதானப்படுத்துகிறார்கள் என்பதுதான் சற்று விபரீதமான நிலை. அடுத்து சூரியன் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் 25.26 பாகையில் இருக்கிறது. சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. 26.45 பாகையில் இருக்கிறது. பாருங்கள் என்பவர்களே, லக்கண புள்ளி மாரகாதிபதியினுடைய புள்ளி, சூரியன் என்ற நட்சத்திரமும் மாரகாதிபதியினுடைய நட்சத்திரம், சந்திரன் என்ற நட்சத்திரமும் மாரகாதிபதியினுடைய நட்சத்திரம். அதாவது 3-8க்குரியவர்கள் பலமான சங்கடத்தையும் பாதிப்பையும் தள்ளி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் மற்றும் ஒரு தகவல். அதற்கடுத்து செவ்வாய் நிழல் கிரகமான மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 4.108 பாகையை பெற்றிருக்கிறது. புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 18.45 பாகை பெற்றிருக்கிறது. குருவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் 22.56 பாகை பெற்றிருக்கிறது. ஆக புதன், குரு இருவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நின்ற இடம் மாரகஸ்தானம் என்பதை தான் இங்கு கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது சுக்கிரன் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் அல்லது 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் கேதுவனுடைய நிலை சுக்கிரனுக்கும் தொடர்பில் வந்து விடுகிறது. ஆக செவ்வாயும் சுக்கிரனும் கேதுவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆனால் கேதுவால் பார்க்கப்படுகிறது அல்லது கேதுவால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதுதான் இங்கு
கொடுமையிலும் கொடுமையான விஷயம். அடுத்து சனி திருவோண நட்சத்திரம் முதல் பாகத்தில் இருக்கிறது. ஆக இந்த சனி இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதியினுடைய சாரம் பெற்று கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அடுத்து ராகு போராட நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் இருக்கிறது, அதாவது தனுசு ராசி 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அடுத்து கேது புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் இருக்கிறது. இந்த ஜாதகத்தை ஓரளவு கூர்ந்து கவனிப்போமானால் எந்த ஒரு கிரகமும் லக்னாதிபதியினுடைய சாரத்திலேயோ ஏழுக்குரியவனுடைய சாரத்திலேயே இல்லை என்பது மிகவும் கர்ணகடூரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு 11ஆம் இடத்துக்குரியவனுடைய சாரம் என்பது சிறப்பு என்று ஒரு வகையில் பார்த்தாலுமே கூட அந்த 11க்கு உரியவன் குரு என்று பார்க்கும் பொழுது அந்த 11க்கு 4 ஏழுக்குரியவனுடைய மாரகாதிபதியினுடைய சாரம் மற்றும் சுகஸ்தானாதிபதியினுடைய தொடர்பும் ஏற்பட்டு கர்ணகடூரமான நிலையில் இருக்கிறது. புதன் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி என்று பார்த்தாலும் அந்த புதன் லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று 2க்கும் 3க்கும் உரிய குணாதிசயங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையோடு அமர்ந்திருக்கிறது. அதே சமயத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருக்கும் பொழுது மதன கோபாலமய யோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு செவ்வாய் நின்ற வீட்டுக்குரியவனுக்கும் குருவனுடைய பார்வையில்லை, செவ்வாய்க்கும் குருவனுடைய பார்வையில்லை, சுக்கிரனுக்கும் குருவனுடைய பார்வையில்லை என்பதுதான் ரொம்பவும் யோசிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் அதுக்கடுத்தது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவமானத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் அந்த ராகுவும் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறது. அது பூராட நட்சத்திரம் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம். ஆக இந்த அவமானத்தையும் சங்கடத்தையும் அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவது இந்த ஜாதகையே தான் என்பது தான் இங்கு மேலும் தகவல். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 9க்குரியவன் பாதகாதிபதி, ஆனால் அவன் வக்கரம் பெற்று லக்னத்துக்கு 8க்குரியவனுடைய தொடர்பும் ஆனால் 9ஆம் இடத்துக்கு 6க்குரியவனுடைய தொடர்பையும் பெற்று மேலும் கௌரவ குறைச்சலையும் சங்கடத்தையும் அதிகம் அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு 11ஆம் இடம் குருவனுடைய வீடு, 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் 11ஆம் இடத்தையும் பார்த்து செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறது. லக்னத்துக்கு 8க்குரிய குரு 11க்குரியவனும் குரு அவன் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் மாரகஸ்தானத்தில் இருந்து அந்த மாரகஸ்தானத்தினுடைய தொடர்போடு பார்க்கிறது. சனியும் பார்க்கிறது, செவ்வாயும் பார்க்கிறது. இதில் அலங்கோலமாக பயப்படும் அளவுக்கு என்ன தகவல் என்றால் தன்னை விட 26 வயது மூத்த ஒரு ஆணிடம் உறவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த குழந்தைகள் பிறந்து தாய் தந்தைக்கு ஒரு நாம் மலடி இல்லை அல்லது ஆண்மையற்றவன் இல்லை என்பதை தவிர அடையாளம் காட்டுவதற்கு வேறு எதையுமே இந்த குழந்தை மிச்சம் வச்சிருக்கவில்லை என்பதுதான் கொடூரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஒரு பெண் தாயாகக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை இந்த தாய் அடையாளப்படுத்தியிருக்கிறாள், இந்த பெண்ணினுடைய தாய் அடையாளப்படுத்தியிருக்கிறாள். நான் ஒரு ஆண்மையற்றவன் என்ற நிலையை இந்த தந்தை அடையாளப்படுத்தியிருக்கிறாள். இதற்கு இவர்கள் இருவர்களிடம் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்து இந்த குழந்தை பிறக்காமலே இருந்திருந்தால் கூட அவர்கள் நிம்மதியாக இருந்திருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் தகவல். இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த குடும்பத்தில் இதுதான் முதல் குழந்தையும் கடைசி குழந்தையும் என்பது தாய் தந்தையினுடைய மனோநிலை மிகவும் கொடுமையான சூழ்நிலையை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம் கண்ணு முன்னால் உட்கார்ந்து பேசும் பொழுது அவர்களை நாம் உணர முடிகிறது. அதே சமயத்தில் இங்கு புதன் திசை லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. 3க்குரியவனுடைய சந்திரனுடைய புத்திப்பு நடைமுறையில் இருக்கிறது. ஆக இது விபரீதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அடுத்து சனி ராகுவை தொடுகிறது அல்லது ராகு மகரத்தில் இருக்கக்கூடிய சனியை தொடுகிறது. அடுத்து கேது புதனை தொடப்போகிறது. ஆக புதனை கேது தொட்டால் புதன் திசை நடப்பில் இருக்கிறது. இந்த உறவு பல அசிங்கங்களோடு அல்லது கௌரவ குறைச்சலோடு இது விலகிவிடும் என்ற நம்பிக்கையோடு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இந்த புதன் திசை சந்திர திசை முடிந்தால் புதன் திசையில் சந்திர புத்தி முடிந்தால் அடுத்தது செவ்வாய் புத்தி வருகிறது. இங்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த வகையில் பார்க்கும்போது 7க்குரியவன் 7ஆம் இடத்தை பார்க்கிறான். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனக்கு நிகரான வயதில் ஒரு வாழ்க்கை துணை இந்த பெண் தேர்ந்தெடுப்பாள் என்று சொல்லி ஜாதகத்தை திருப்பி அவர்களிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜாதகங்கள் வரும்பொழுது நான் ஆரம்ப காலத்திலிருந்து எழுதி வைக்கும் பழக்கம் உள்ளவன். அந்த வகையில் ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் எந்த கிரகங்கள் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ தந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பெண்ணினுடைய ஜாதகங்களோ ஆணினுடைய ஜாதகத்தையோ சொல்லி இந்த
உறவுகளையும் மனிதர்களையும் கஷ்டப்படுத்துவதற்காகவோ சங்கடப்படுத்துவதற்காகவோ இல்லை. கிரகங்களுடைய சதுரங்க விளையாட்டுக்கள் எவ்வாறு உள்ளது என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கிரகங்கள் எது எந்த நிலையில் இருக்கிறது என்பது சார்ந்த தகவலை நமக்கு தெரியப்படுத்தத்தான் இந்த ஜாதகம் வந்திருக்கிறது என்பது என்ற எண்ணத்தோடு இந்த ஜாதகத்தை பார்க்கிறோம். அதே சமயத்தில் கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்து யோசிக்கும் பொழுது இதன் முதலில் இலக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய அதுவே மிகப்பெரிய அனுபவத்தை தந்துவிடுகிறது. ஆக லக்கண புள்ளி என்று பார்க்கும் பொழுது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமோ 5, 9 நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை மற்ற கிரகங்கள் எது எப்படி இருந்தாலும் ஒரு இயல்பான வாழ்க்கையில் தோஷம் இல்லாமல் வாழக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. அதே சமயத்தில் மாரகாதிபதி பாதகாதிபதி நிழல் கிரகத்தினுடைய தொடர்பு உள்ள நட்சத்திரங்களில் லக்கணப்புள்ளி அமைந்து அதே மாதிரி லக்கணப்புள்ளி அமைந்தது மட்டுமல்லாமல் லக்னாதிபதியும் 5க்குரியவனும் 4க்குரியவனும் இப்படி மாரகாதிபதியினுடைய நட்சத்திரங்களினுடைய சாரத்தில் அமர்ந்து நட்சத்திரங்களுக்கு உரிய கிரகத்தினால் பார்க்கப்படும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது இயல்பு நிலையை விட்டு மாறான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு கேவலப்படுத்தப்படுகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். ஆக ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு ஒவ்வொரு அருமையான தேர்வை தந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்வில் எழுதி வெற்றி பெறும் பொழுது கசப்பு மிஞ்சுகிறது ஆகிறது. தேர்வில் தோல்வி அடையும் பொழுது ஜாதகம் என்றால் என்னவென்று உணராமலே ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கிரகங்கள் எல்லாமே மனிதனுடைய செயல்பாடுகளும் உறவுகளும் உணர்வுகளும் உடல் உறுப்புகளும் அனைத்தும் கிரகங்களே என்ற எண்ணத்தோடு ஜாதகத்தை பார்க்கக்கூடிய நம்மை போன்ற ஜோதிடர்களுக்கு இது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் மேலும் கூடுதல் தகவல். இப்படி எண்ணற்ற ஜாதகங்கள் இருக்கிறது. இதை ஒவ்வொன்றாக பதிவிடுவோம். இது கிரகங்களினுடைய செயல்பாடுகள், கிரகங்களின் தன்மைகள், ராசி வீடுகளினுடைய தன்மைகள், நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்தினுடைய தன்மைகள் என்பதை திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டவுமே இந்த பதிவு. ஆக ஜோதிடர்கள் யாராவது பார்க்க வாய்ப்பு இருந்து பார்ப்பீர்களானால் இந்த காணொலியை நீங்கள் சேமித்து வையுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நான் சொல்லாத ஒரு தகவலை உங்களுடைய ஜாதகம் மறுபடி இதே ஜாதகம் உங்களுக்கு புது தகவலை தெரியப்படுத்தலாமே ஒழிய ஏற்கனவே சொன்ன தகவலை இல்லை என்று இந்த கிரகமோ இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ அல்லது பகை கிரகத்தினுடைய நட்சத்திர புள்ளியை பெற்று லக்கணம் அமைந்து இருக்கும் பட்சத்தில் இந்த கசப்புகளோடு சேர்ந்து இன்னும் சொல்லப்படாத கசப்புகள் இருக்குமே ஒழிய சொல்லப்பட்ட கசப்புகள் எதுவும் இல்லை என்று அறுதிட்டு கூறிவிட முடியாது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் என்பவர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாதாமே.